சேலஞ்சா, சவாலா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் இப்படிப்பட்ட காரியங்கள் அழுத்துகிறதை தேவ ஆவியானவர் எனக்கு காண்பித்து என்னோட சில காரியங்களை பேசினார், சபையோடு பேசும்படி எனக்கு சொன்னார். வேதத்திலே 3 வகையான தீர்க்கதரிசிகளின் கூட்டம் உண்டு. முதல் கூட்டம் சிறையிருப்புக்கு முன் ப்ரீ எக்ஸ்லிக் ப்ராஃபெட்ஸ், எக்ஸ்லிக் ப்ராஃபெட்ஸ் அண்ட் போஸ்ட் எக்லிக் ப்ராஃபெட், 3 வகையான தீர்க்கதரிசிகள் 3 கால நிலைகளிலே இருந்தார்கள். சிறையிருப்பிற்கு முன், நீங்கள் சிறையிற்கு போக போறீங்க, தேவன் உங்களை எச்சரிக்கிறார் என்று சொன்ன எரேமியாகட்டும், ஏசாயாவாகட்டும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இரண்டாவது, சிறையிருப்பில் போய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை திரும்ப கொண்டு போவார், நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்ன தானியேல், எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். மூன்றாவது, சிறையிருப்புக்கு பின்னாடி பாபிலோன்லேருந்து திரும்ப எருசலேமுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்ன 3 தீர்க்கதரிசிகள், ஆகாய், சகரியா, மல்கியா என்ற 3 மைனர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி ஏன்னா சின்ன சின்ன புக்ஸாக இருக்கும். ஏசாயா, எரேமியாலாம் 50-60 சாப்டர்ஸ் இருக்கும். இவங்களதெல்லாம் 4, 12, 14, 3, 2 இப்படி இருக்கும், குட்டி குட்டி புக்ஸாக இருக்கும். இவங்களுடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் என்னோடு பேசினார். அவங்க சிறையிருப்பில் போய் சகலவற்றை இழந்து திரும்ப தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்த பிறகு அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி பல கஷ்டங்களை அனுபவித்தேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நம்புகிறேன், இப்போ செழிப்பாக இருக்கேனா? இப்போ குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? பாவம்லாம் தொலைஞ்சிருச்சா? வியாதிலாம் நீங்கிருச்சா? இல்லை. துன்பம்லாம் மாறிடுச்சா? இல்லை. பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சா? இல்லை. சந்தோஷமா இருக்குமா? இல்லை. அப்போதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஜனங்களுக்கு திங்க், ரீதிங்க், யோசி, திரும்ப யோசி, நல்லா யோசி, என்ன நடக்குதுன்னு பாரு என்று சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். வாசிக்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கான குறிக்கப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் வசனம் இன்னும் வரல, அந்த நாள் வரல. ஏன் என்ன சொன்னாங்க? 70ஆம் வருஷத்திலே நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் அதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஆக்சுவலாக அவங்க எப்போ திரும்பி வந்தாங்கன்னா 56ஆவது வருஷத்துலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 54, 55லலாம் இவங்க திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குரூப்பாக வந்துட்டுருக்காங்க. 70ஆம் வருஷம் வரைக்கும் சபை கட்டப்படாமல் இருந்தது. இப்போதான் தீர்க்கதரிசிகள் எழும்பி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான நேரம் வரலன்னு சொல்கிறீங்களா? சரி, என்னுடைய ஆலயம் கட்டப்படுறதுக்கு நேரம் வரல, உங்கள் வீடுகள் கட்டப்படுறதுக்கு மாத்திரம் நேரம் வந்துருச்சா? உங்கள் வாழ்க்கையின் சௌகரியங்களை செய்வதற்கு மாத்திரம் உங்களுக்கு நேரம் வந்துருச்சா? உங்களுக்கானவைகளை தேடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா என்று சொல்லிவிட்டு
அதனால உன் வாழ்க்கையை கூர்ந்து பார். உன்னுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், உன்னுடைய பொருளாதார, உன்னுடைய வாழ்க்கையின் சூழலை கவனித்து பார், அது எப்படி இருக்கிறது என்று. இந்த நான் டைம் எடுக்க விரும்பல, ஏன்னா ரொம்ப லாங்காக பேச முடியாது. அதனால் இதை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து படித்து பாருங்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகள் அத்தனையும் இதுக்குள்ளே இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எவ்ரி ரெஃபரன்ஸ். கவனிங்க, இங்கே அவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் திரளா விதைச்சிங்க, கொஞ்சமாக விதை எடுத்துகிட்டு போவாங்க, நிறைய அறுத்துட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நிறைய விதைச்சிங்க, ஏக்கர் கணக்காக விதைச்சிங்க, ஆனால் விதைக்குள்ள அளவுக்கு தான் அறுத்துட்டு வந்தீங்க. நீங்கள் நிறைய சேர்த்தீங்க, ஆனால் ஒன்றும் உங்ககிட்ட இல்லை. நான் எல்லா பக்கத்திலும் உங்களுடைய நன்மையை தடுத்தேன். வானத்திலே நான் கடுமையான பனியை கொண்டு உங்கள் விளைச்சல்களை அழித்தேன். நீங்கள் ஒருவேளை அறுவடை செஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை ஊதினேன், காற்று கொண்டு அவைகளை அழித்தேன். விஷ பணிகளை கொண்டு அவைகளை இல்லாமல் ஆக்கினேன். நீங்கள் 10 குடம் கொண்டு வந்து திராட்சை ரசத்தை ஆட்டி கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டு திறந்து பார்த்தா உள்ள இவ்வளோண்டு தான் இருந்தது. ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது என்னவாகிக்கிட்டு இருக்கு, காணாமல் போகுது. சம்திங் இஸ் ஹேப்பனிங். நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. 1 கிலோ தக்காளியே 80 ரூபாவாக இருந்தால் எங்கே போகும்? இந்த வெங்காயம் தக்காளி படுத்துகிற பாடு இந்த வருஷமெல்லாம் நம்மளை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், இது 4 இருந்தால் நம்ம சமைச்சிருவோம், வாழ்ந்துடும். ஆனால் இது 4லேயும் பயங்கரமான பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் எத்தனை பேருக்கு அனுகூலமாக இருக்கார்? ஒரு வெங்காயம் தக்காளியில் சமைக்கிறவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க. அல்லேலூயா, ஆமென். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு நாளைக்கு 1 கிலோ தக்காளி இருந்தால் தான் ஓடுது. கவனிங்க, எல்லாவற்றிலும் பாதிப்பு, எவ்ரி சைடு. வறட்சியை அனுப்புகிறேன், வறுமை அனுப்புகிறேன், பஞ்சத்தை அனுப்புகிறேன். நீ ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாதபடி உன் பணத்தை பொத்தலான பாக்கெட்டில் போடுற, சம்பாதிக்கிற, எடுத்துகிட்டு வர, எப்படியோ வேஸ்ட்டாக போயிடுது. மெடிசனுக்கு போயிடுது, எங்கேயோ தொலைஞ்சு போயிடுது, யாருக்கோ கொடுக்க வேண்டி வட்டிக்கு போயிடுது. எல்லாவற்றிலும் நஷ்டம், நஷ்டம், நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, திங்க், யோசிச்சு பாரு, கவனிச்சு பாரு. என் வீடு பாழா இருக்கும்போது, வாசிக்கலாம் 8ஆம் வசனம், 8 இல்லை, 1 minute, 1:5. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வாசிட, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்படி போயிட்டே இருக்கு. அடுத்த 2ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, 15ல இருந்து ஒரு பெரிய லிஸ்ட். நீங்க என்ன செய்றீங்க, ஆனா என்ன நடக்குது, சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்ட நாள் முதல் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிங்க. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நன்றாய் கவனியுங்கள். 2022 தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, எழும்பி காரியத்தை நடப்பி தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் நமக்கு 2022 வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1 வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணோம்.
அதுக்கப்புறம் எதுவுமே நகராதப்போ, எதுவுமே செய்ய முடியாதப்போ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான அப்போசிஷன்ஸ்னால, எதிர்ப்புகளினால இதை செய்ய முடியாத போல என்ற ஒரு இடத்துல அதை நிறுத்திவிட்டு 16 வருஷம் அந்த வேலை தள்ளி போனது போல இன்று நாமும் 24 பாதியை தாண்டி விட்டோம். we are quiet. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நான் இந்த காலையிலே உங்களோடு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லலை, ஒரு கட்டளையாய் தேவ சத்தத்தை சபையோடு பேசுகிறேன். this year we are starting the work. amen. பயப்படுறீங்களா? 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5:1-5 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் எப்படி கட்டணும்? இந்த தேவ ஆலயத்தை எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொன்னார். ஆகாயிலே சொல்லுகிறார், go up to the mountain. நீங்கள் மலைக்கு ஏறி மரங்களை கொண்டு வாங்க. இது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மலைக்கு ஏறுறதே முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். மலையில் ஏறி மரத்தை கொண்டு வந்துட்டா ஆலயம் கட்டப்படுறோம். ரைட். இப்போ ஆவியானவர்கிட்ட, என்னப்பா என்ன மலை ஏறணும், என்ன மரம் கொண்டு வரணும்? go an extra mile. ஆண்டவர் என்னோடு சொன்னார், நீங்கள் சபையாய் கூடி நின்று உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் தோல்விகள், சாபங்கள் சீக்கிரமாய் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். ஆண்டவர் இந்த சபையின் கட்டுமானத்திலே நீங்கள் காண்பிக்கிற இன்வால்மெண்ட்டை பொறுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தின் மேலே கொண்ட பிரியத்தை கண்டு தேவன் அவர்களை தேசமாய் கட்டுவித்தார். தேசம் அவர்களை திரளாய் ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் அசைக்க முடியாத ஒரு திரட்டா இருக்கிறாங்க. நன்றாக கவனிங்க. என்ன செய்கிறோன்னு ஆண்டவரை நான் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நன்றாக கவனிங்க, உங்களில் யாருக்காவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா, வேலைக்கு போகிறீங்க, do extra work. இன்னும் ஒரு பார்ட் டைம், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, இன்னும் ஒரு வருமானத்திற்கான கொஞ்ச நேரத்தை ஒவ்வொரு நாளும் இந்த வேலை முடிகிற வரைக்கும் do something extra. சாயங்காலம் வந்துடுறீங்க, 4 மணிக்கு வந்துடுறீங்க, ஒரு 6 மணிக்கு ஒரு சின்ன பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க, தேவாலயம் கட்டப்படட்டும். ஒருவேளை அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, மாதத்தில் இத்தனை நாள் கூலி ஆண்டுடைய ஆலய கட்டுமான பணிக்கு, இதுக்கும் தசம பாகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது பயங்கர ஆபத்தாயிடும். தசம பாகத்தை எடுத்து இது கொடுக்காதீங்க. டூ சம்திங் எக்ஸ்ட்ரா, கோ அப். கஷ்டம்தான், ஆனால் இந்த கஷ்டம் மிகுந்த கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட நாட்களின் கூலியை இதற்குன்னு நான் நியமிக்கிறேன், இந்த வேலை முடிகிற வரைக்கும் என்று ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இல்லை அதையும் உங்களால் செய்ய முடியலன்னா, உங்கள் வீட்டில் யாராவது வேலைக்கு போகாதவங்க இருப்பாங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டியில் யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள வேலைக்கு அனுப்பி அதில் உள்ள வருமானத்தை அப்படியே தேவனுடைய ஆலய கட்டுமான பணி முடியும் வரைக்கும் அது தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொருத்தனை பண்ணுங்க. அதுவும் முடியலன்னா, எனக்கு சமைக்க தெரியும், ஏதோ ஒன்று சேர்த்து ஒரு சின்ன, ஆனால் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதை ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதிலே கிடைக்கிற ஒரு சொற்ப பணமாக இருக்கட்டும், லெட் யூ பி இன்வால்வ். உன்னோட இன்வால்மெண்ட்டை தேவன் பார்க்கிறார், உன்னுடைய அர்ப்பணிப்பை தேவன் பார்க்க விரும்புகிறார். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நீங்கள் முழு நேர ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னா வேலைக்கு போகாதீங்க.
இந்த வேலையில் உங்களை ஒப்பு கொடுங்க. கிவ் யுவர் நெக் ஃபார் திஸ் லேபர். இங்கே கல்லை சுமக்க, இங்கே வேலை செய்யவங்கள எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் தேவன் இந்த காரியத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்கிட்ட இதை சொன்னார். இதை முழு தீவிரமாக ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது, இல்லை இதுக்காக ஒரு தனிப்பட்ட காரியத்தை நான் செய்ய போகிறேன், இவ்வளோ அமௌண்ட்டை நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதை ஏதோ ஒரு ஃபார்மில் நான் கொண்டு வர போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துனா, நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதை செய்யுங்க. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு? எத்தனை பேர் உங்களை ஆயத்தப்படுத்துனீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் குடும்பமாக கொஞ்சம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். we have some small savings. நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள வேலை ஆரம்பிக்க போகிறதில்ல, முடிகிறதுக்குள்ளே முடிக்கணும்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்க? நான் அதை சும்மா சொல்லலை, விளையாட்டுக்கு சொல்லலை. இதை செய்கிறதுனாலே ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூக்குள்ளார நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் கடந்து போகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்ப 5ஆம் வசனத்தை வாசிச்சு ஒரே ஒரு முறை. 1:5. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார். நீ இதை மறந்திருக்க, இதை செய்வதற்கு உனக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன், இதை நீ மறந்திருக்கிற. திஸ் ஹேஸ் டு ஹேப்பன். சரி, இப்போ நான் தொடர்ந்து என்னுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக போகிறேன். ஒரு சபையை தேவன் கட்டுவதற்கு எவ்வளவு பிரயாசங்கள், எத்தனை தலைவர்கள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை ஜபங்கள், எத்தனை தீர்க்க தரிசனங்கள். சும்மா இல்லை. இன்னைக்கு நம்ம விடுதலையாய் உட்கார்ந்து இப்படி ஆராய்ச்சிட்டு இருக்கோம்னா, இதுக்கு பின்னாடி யாருன்னே ஊரு முகம் தெரியாத எத்தனையோ வெளிநாட்டவருடைய தியாகம். சமீபமாக ஒரு ஃபாரினரை நாங்கள் மீட் பண்ணோம். அவர் சொன்னார், ஒரு வருஷமெல்லாம் நாங்கள் அமெரிக்காவிலே குடும்பமாக எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்கிறோம். வருஷம் ஃபுல்லாக உழைச்சி வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துட்டு இந்தியாவிலே வந்து கிராமங்களாக போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஊழியர்களை ஸ்திரப்படுத்துகிறோம். ஆனால் உங்கள் ஊழியக்காரங்க எங்களை என்ன நினைக்கிறீங்கன்னா, அதை வாங்கி எதுக்கு பயன்படுத்த சொல்கிறோமோ. நான் அதையும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆஃபரிங் கொடுத்தீங்கல்ல சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அது எல்லாமே என்கிட்ட இருக்குது. உங்களுடைய ₹1 ஐ ஹாவ் அக்கௌண்ட்ஸ். கவனிங்க. அப்போது அவர் சொன்னார், நாங்கள் கஷ்டத்திலே கொண்டு வருகிறோம், ஆனால் இங்கே உள்ள ஊழியர்கள் அதை சுகபோகமாய் செலவழித்து வாழ்கிறார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இப்போ கஷ்டத்திலே பலருடைய தியாகத்திலே உருவாக்கப்படுகிற ஒரு சபை இன்னொரு பக்கம் கட்ட ஆரம்பிக்கப்படும் போதே திரும்ப ஒரு பழைய பேட்டர்ன், எந்த பேட்டர்னில் இந்த சபை இடிக்கப்பட்டுச்சோ, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த தேவாலயத்தை நெருப்புனால சுட்டரிச்சு போட்டான் அப்படின்னு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரித்திரம் சொல்லுது. எதனால சுட்டரிச்சா? ஏன்னா சாத்தான் ஜனங்களை தேவனை விட்டு வழிவிலக பண்ணினதுனால, தேவ வழியை மறந்ததுனால, விக்கிரகங்களுக்கு பின்னாடி திரளா ஓடுனதுனால, விக்கிரக கோவில்களை உண்டாக்கினதுனால தேவன் தேசத்தை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க. ஒரு சபை உருவாக்கப்படும் போதே அந்த சபை எப்படி இடிக்கப்படணும், அதுக்கு என்ன செய்யணும், அந்த சபை எப்படி தோல்வி உறணும், அதுக்கு என்ன செய்யணும் என்கிற பிளான்ஸோட, என்கிற ஸ்ட்ராட்டஜிஸோட சாத்தான் வேலை செய்கிறான். இதை நம்ம மறந்துடக்கூடாது. வேலை ஆரம்பிக்கும் போதே, கட்டிடம் ஒரு கல்லின் மேல் கல் வைக்கப்படும் போதே எப்படி இதை தகர்க்கலாம், நீ கட்டு நான் பார்த்துக்கிறேன்றான்.
திரும்பியும் நல்ல கவனிங்க, இதில் 3 புக்கையும் நான் சேர்ந்து தான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போகிறேன். முதல்ல ஆகாயை பற்றி பேசினேன், அடுத்து சகரியா, அடுத்து மல்கியா. இப்போ சகரியாவை நான் நடுவில் வச்சுடுறேன், அதை கடைசியாக வரேன். இப்போ மல்கியாவுக்கு போகிறேன். நன்றாக கவனிங்க, வாசிக்க வேண்டாம். சகரியாவிலே ஆலயம் கட்டுங்கள் கட்டுங்கள் என்று சொன்னார். மல்கியாவிலே என்ன சொல்கிறார்? மல்கியா தீர்க்கதரிசியை குறித்து கொண்டு என்ன சொல்றாரு? திரும்ப பழைய பேட்டர்ன், பழைய தீர்க்கதரிசி, நீ என்ன பண்ண, நீ எப்படி என்னை மறந்தன்னு தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு குமருகிறாரோ அதே சத்தம் திரும்ப மல்கியாவில் கேட்குது. நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, நீங்கள் என்னை கனப்படுத்தலை, நீங்கள் என்னை விட்டுட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க. சேம் பேட்டர்ன். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சாலமோன் கட்டின தேவாலயம் மகிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி, அந்த சிஸ்டம் எல்லாம் உடைச்சி, அவனோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்க தேவனை விட்டு விலகி போனாங்க. இப்போ பாபிலோனுக்கு போனாங்க, திரும்பி வந்தாங்க, திரும்பி எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. திரும்பியும் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, திரும்ப அதே சிஸ்டம் வருது. அதே மாதிரி தேவனை மறக்கிறாங்க, தேவனை விடுறாங்க, தேவனை விட்டு விலகி போகிறாங்க. பிசாசு ரொம்ப ரொம்ப சின்சியர், விடாம ஒரே விதமான வேலை செய்கிறான். அவன் செய்கிற வேலை என்ன என்பதை நம்ம கட்டும் போதே புரிஞ்சுக்கலன்னா, நம்ம கட்டும் போதே இடிப்பையும் எதிர்பார்த்தே கட்டணும். நிறைய சபைகள் இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்களாக இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளாய் இடுப்புகளும் தாறுமாறுகளும் அதிகமாக இருக்கு. உள்ள பரிசுத்தம் இல்லை, உள்ள தெய்வ பயம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, வார்த்தை திரிக்கப்படுகிறது. இந்த மல்கியாவிலே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற அவங்களோட பிரச்சனையை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். முதல்ல அவர் சொல்கிறாரு, you are dishonoring God. தேவனையும் அவருடைய ஊழியர்களையும் நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள். 1. நாங்கள் எப்படி உங்களை அவமரியாதை பண்ணோம்? ஆண்டவர் கேட்குறார், நான் தகப்பனானால் எனக்கு கனம் எங்கே? வேர் இஸ் மை ஹானர்? நாங்கள் எப்படியா மதியாமல் போனோம்? ஆண்டவர் சொல்கிறார், எப்படி மதியாமல் போனோமா? உனக்கிட்ட என்ன வச்சிருக்கேன்னு பாரு, எனக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குறேன்னு பாரு, ஓ வாழ்க்கைக்கு என்ன செய்கிறேன்னு பாரு, என்கிட்ட என்னத்தை கொண்டு வந்து, நசல் பிடித்ததையும் குருடையும் ஊனத்தையும் கொண்டு வந்து பலி செலுத்துற. என் மேலே உனக்கு மரியாதை இல்லை, தெய்வ ஊழியர்கள் மேலே மரியாதை இல்லை. பிசாசு ஒரு சபையை பாழாக்குறதற்கு எப்படி ஆரம்பிக்கிறான்? தேவ ஊழியர்கள் மேலே, சபையின் தலைவர்கள் மேலே அவமரியாதையை கொண்டு வருகிறான். டிஸ்ஹானர்ஸ். 2, தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறான். அங்க சொல்லப்பட்டிருக்கு மல்கியாவில், தேவனுடைய வார்த்தையை திரிச்சு பேசுறீங்க. வசனம் டைரக்டாக இப்படி தான் சொல்லுது, ஆனால் இவங்களுக்கு தான் தெரியுமா, நம்மெல்லாம் முட்டாளா, ஏன் நாங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியாதா என்று உனக்கு ஏற்றார் போல வார்த்தையை நீ வளைத்து கொள்ளுகிறாய். யூ பெண்ட். 3வது, தேவனுடைய ஸ்டாண்டர்ட், தேவனுடைய கோட்பாடுகளில் இருந்து சபை வலுவுகிறதை, இம்மாரலிட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. டிக்ளைனிங் இன் மாரல்ஸ். வாழ்க்கைக்குன்னு ஒரு தரம் வேணும், ஒரு கிறிஸ்தவனுக்குன்னு வாழ்க்கை முறை வேணும், ஒழுங்கு வேணும். அவர் சொல்கிறான், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை பாரு, நீ என்ன செய்கிறன்னு பாரு, மாரல் ஸ்டாண்டர்டில் நீ இல்லை, யூ ஆர் டிக்ளைனிங், விழுகிறாய். பரிதாபமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்கிறாய். தேவனை அறியாத பெண்களை நாடி ஓடுகிறாய். இவைகள் சாத்தான் வகுத்த திட்டங்கள், சபை சரிந்து விழுவதற்கான ஏற்பாடுகள் என்பதை you cannot neglect. அடுத்து
டிஸ்ஹானரிங் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளிலே அவமரியாதை. மனைவியை பார்த்து சொல்கிறான் கணவன், எனக்கு நீ வேணாம், டைவர்ஸ் போ. எதுக்காக? எனக்கு பிடிக்கல. மனைவி கணவனை மதிக்கிறதில்ல, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறதில்ல. சபைக்குள்ளா இருக்கிற குடும்பங்களிலே அவமரியாதை நடக்குது. கோபம் வந்தா என்ன வேணா பேசப்படுகிறது. வீடுகளுக்குள்ளாய் பெற்றோரை பிள்ளைகளும், பிள்ளைகளை பெற்றோரும் கண்ட மாதிரி பேச வேண்டியதா? அவமரியாதையினால் சாத்தான் சபையை பாழாக்க வந்திருக்கிறான். மாத்திரமல்ல, கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்றார், you are dishonoring my covenant. உன்னோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. என்ன உடன்படிக்கை? யாக்கோபு சொன்னா, நான் என் மாமா வீட்டுக்கு போறேன், நீர் எனக்கு தருகிறதிலெல்லாம் 10% எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்தது. என்னிடத்தில் இருக்கிற கிருபைகள் ஆண்டவர் எனக்கு தந்தது. என்னிடத்தில் இருக்கிற சுகம் ஆண்டவர் எனக்கு தந்தது. என்னிடத்தில் இருக்கிற திறமைகள் ஆண்டவர் எனக்கு தந்தது. எனக்கு கொடுத்த குடும்பம் ஆண்டவர் எனக்கு தந்தது. எனக்கு கொடுத்த வருமானம் தேவன் எனக்கு தந்தது. எனக்கு கொடுத்த பிள்ளைகள் தேவன் எனக்கு தந்தது. அதிலே தேவனுக்கு உண்டான பங்கை யார் திருடுகிறானோ, ஆண்டவருக்கு உனக்கு ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், இந்த கவனன்ட் ஒரு உடன்படிக்கை இருக்கு, அத நீ மீறி தேவனுக்குள்ளானதை நீ எடுத்துக்கிட்டனா, தேவனுக்குண்டானதில் நீ கை வச்சனா, ஆண்டவர் உனக்கு எதுக்கு தந்தாரோ அதை விட்டு விட்டது ஒண்ணுது என்பதை போல நீ நினைச்சு அனுபவிக்க உன்னை ஒப்பு கொடுப்பனா? அவர் சொன்னார், one medical report will shatter. ஒரே ஒரு மருத்துவ அறிக்கை போதும் உன் வாழ்க்கையை உட்கார வைக்க. ஒரு விபத்து நம்ம யாரையும் த்ரெட்டன் பண்ணல, யாரையும் பயமுறுத்தல. இந்த உடன்படிக்கையிலே சபை பயபக்தியா இருக்கணும். தேவன் உனக்கு தந்தவைகளை இல்லையே, தேவனுக்குரியதை நீ தொடாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு தேவ ஊழியனுடைய ஒரு சாட்சியை கேட்டேன். நான் சபையை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறேன். முக்கியமாக படித்த பிள்ளைங்க நான் நிறைய ப்ரீச்சர்ஸோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய வார்த்தைகளை கேளுங்க, நல்ல டீச்சிங்ஸ் கேளுங்க, நல்ல புக்ஸ் படிங்க, கற்றுக்கொள்ளுங்க. தேவ வழி, உங்கள் வாலிபத்தை தேவனுடைய ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுங்க. விழுகைகளுக்கு தப்புவதற்கு அதிகமாய் உங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும். இந்த ஊழியருக்கு பேரே விஸ்டம் டீச்சர், ஞானத்தை போதிக்கிறவர். தேவ ஞானத்தை போதிப்பார். ரொம்ப அழகா கீஸ் ஃபார் விஸ்டம், அதான் அவருடைய டீச்சிங்கோட அடித்தளமே. அவருடைய பேர் மைக் முர்டாக், டாக்டர் மைக் முர்டாக். படிங்க, நிறைய புக்ஸ் இருக்கு, ஒரு நிறைய கேளுங்க, எல்லாம் புக்ஸ் இருக்கு. அவருடைய ஒரு சாட்சியை கேட்டேன். அவர் சொன்னார், the things, சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் செய்திருக்கவே கூடாது, சில விஷயங்களை நான் என் வாழ்க்கையில கண்டிப்பா தொற்றிருக்கவே கூடாது, செஞ்சிருக்கவே கூடாது. நான் அதில் கொஞ்சம் சொல்கிறேன், ஏன்னா அது ஆயிரக்கணக்காக இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் என்னை அதிகமாய் பாதித்த சில விஷயங்களை சொல்கிறேன். அது இந்த மல்கியாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆனனால நான் அந்த சாட்சியை இன்னொரு முறை கேட்டு அந்த வார்த்தைகளை கொண்டு வரேன். அவர் சொன்ன முதல் விஷயம், நான் செய்திருக்க கூடாத முதல் தவறு, I dishonored my calling to serve the man of God. தேவனுடைய ஊழியனுக்கு பணி செய்கிற அந்த அழைப்பை நான் அவமதித்தேன். நல்ல கவனிங்க. The first thing,
முதல் காரியம், தேவனுடைய ஊழியனுக்கு பணி செய்கிற, ஊழியம் செய்கிற, உதவி செய்கிற அழைப்பை நான் அவமதித்தேன். கூடவே என் தகப்பன் ஒரு பாஸ்டர். நான் சொன்னேன், நான் ஒரு நாளும் பாஸ்டரா இருக்க மாட்டேன், நான் ஒரு இவாஞ்சலிஸ்டா தான் ஆவேன் என்று சொல்லி என் தகப்பன் தன் சபையை வைத்து எனக்காய் காத்திருந்த போது நான் அது எனக்கு வேண்டாம் என்று திரும்பி போனேன். ஆனால் ஆண்டுகள் கழித்த போது நான் கண்டுபிடித்தேன், I was very 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 back. நான் மாத்திரம் தேவன் வைத்திருந்தவைகளை கனப்படுத்தி இருந்திருப்பேனானால் பல ஆண்டுகள் பின்பாக நான் நின்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதுக்கு ஒரு சாட்சி. எனக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. ஊழியம் என்ன தெரியாது, ஊழியத்தை குறித்து ஒன்றும் அறிந்ததில்லை. நான் படிக்கிறதை சபைக்கு தாழ்மையா சொல்றேன், ஒரு பாஸ்டரோட மனைவியா இருந்து சொல்றேன். If only I could have learned what is to honor the man of God. தேவனுடைய மனிதனை, தேவனுடைய ஊழியனை கனம் செய்வது என்னவென்பதை நான் அறிந்திருப்பேனால் நான் இப்பொழுது 20 வருடத்திற்கு முன்பாக என் ஊழியமும் என் வாழ்க்கையும் இருந்திருக்கும். I warn every one of you, இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும், சபையின் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீ ஏதோ அதை ஒரு அற்பமாக நினைக்கிற, you are going behind. நீ உன் வாழ்க்கையை தோல்விக்கு நேரான படிகளிலே இறங்கிக் கொண்டிருக்கிறாய். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மகா பெரிய அபிஷேகத்தை பெற்ற யோசுவா, எலிசா, இவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியர்களுக்கு கீழே உதவியாய் இருக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். When you don't know to respect, regard the man of God, தேவனுடைய மனுஷனுக்கு உண்டான மரியாதை என்ன என்பது உனக்கு புரியலனா, சபையில் இருக்கிற வேலைக்கான முக்கியத்துவம் என்னன்னு உனக்கு தெரியலனா, you are going behind. சபையில் எத்தனை பேருக்கு வேலை இருக்கு? Amen. God bless you. இரண்டாவது அவர் சொன்னார், நான் ரெண்டாவது இன்னொரு தப்பை பண்ணியிருக்கவே கூடாது. I should not have magnified the faults of the man of God. தேவ மனிதனுடைய குறைவுகளை பூத கண்ணாடி போட்டு பார்த்து நான் பெரிதாக்கின ஒரு பெரிய தப்பை செய்து விட்டேன். என் ஊழியர், எனக்கு தேவன் மேலே கொடுத்த ஊழியருடைய குறைவுகளை நான் பார்த்தேன். அவருடைய குறைவுகளிலே நான் குழம்பினேன். அவர் சொன்னார், அதை செய்யும் போது எனக்கு புரியவில்லை, that is none of my business என்று. அது என்னோட வேலை இல்லை, அது அவருடைய வேலை. அவருக்கு கீழே என்னை தேவன் வைத்திருக்கிறதுனாலே அவருடைய குறை இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை என்று எனக்கு அப்பொழுது புரிந்திருந்தால் I could have saved many years. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், குறையில்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் உலகத்திலே உண்டாயிருக்கிற அதிகாரத்துக்கே அடங்க சொல்லுது. உலகத்தில் ஒரு ஆபீசர் இருப்பான் என்றாலே அவனுக்கு கீழ்ப்படி, கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படி என்று வேதம் சொல்லிக் கொடுக்க, ஒரு தேவ மனிதனுக்கு அல்லது குடும்பத்திலே உள்ள பெரியவர்களுக்கு, பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளைகள் பயப்படவில்லை என்றால்
கனத்தை செலுத்தவில்லை என்றால் நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ஏற்கனவே பிசாசு உன் வாழ்க்கையை இடிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நான் சாட்சியிட்டு சொல்வேன். you are going behind, you will never reach your heights. Number 3, dishonoring advice of God's people on our decisions. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களிலே தேவனுடைய ஜெபிக்கிறவர்களுடைய, தேவனுக்கு பயந்தவர்களுடைய ஆலோசனைகளை நான் கேட்காமல் சொந்தமாய் முடிவெடுத்ததன் சூழ்நிலைமைகளை திரும்பி பார்த்து பயப்படுகிறேன், தயவாய் அதை செய்யாதீங்கன்னு சொன்னார். தேவனிடத்திலே விசாரியாமல், தேவனிடத்திலே, தேவனுடைய ஊழியர்களிடத்திலே, ஜெபிக்கிற பெற்றோரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை குறித்து கேட்காமல் முடிவெடுக்காதீர்கள். அவர் சொன்னார், நான் அப்படி பல தீர்மானம் எடுத்தேன், அதில் ஒன்று என்னுடைய வருங்கால துணையை தேடினேன். 14 வருட திருமண வாழ்க்கை டைவர்ஸில் வந்து நின்றுச்சு. அவர் சொன்னார், ஐ ஸ்டில் ஹேவ் த பெயின். இன்னும் நான் போன அந்த பாதையின் காயம் எனக்கு மிக அதிகமான வலி தருகிறது. ஏன்னா ஆலோசனைக்கு என் செவிகளை மூடினேன். பி வெரி கேர்ஃபுல். சபை எப்பொழுது பிசாசினால் பாழாக்கப்படும், எங்கே தேவனுடைய ஆலோசனைகள் மறுக்கப்படுகிறதோ, எரிக்கப்படுகிறதோ, அங்கே சபை நிச்சயமாய் பாழாகும். ஐ அப்ரிஷியேட் இங்கே இருக்கிற உங்கள் அநேகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன நன்மையோ ஒரு சின்ன முடிவுக்கோ கூட தெய்வ சமூகத்துக்கு வந்து இப்படி செய்கிறோம், ஜோம் பண்ணுங்க. ஒரு ப்ரெக்னன்சிக்கு கூட ஒரு கப்பல் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, ஜோம் பண்ணுங்கன்னு பிள்ளைங்க கேட்டு போனாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாம்சமாக யோசிக்கிறத முடிவெடுக்காதீங்க, ஆபத்து. தேவனுடைய ஆலோசனைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Be very careful on your decisions. அப்படி கேட்கிறவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். 4வது சொன்னார், நான் செய்யக்கூடாத இன்னொரு தப்பு, ஆராய்வதற்கு முன்பதாகவே நம்ப ஆரம்பித்தது. Even before investigating, ஒரு விஷயத்தை, ஒரு நபரை, ஒரு மனிதனை, அவனுக்கு பின்பான பேக்ரவுண்ட் என்ன, அவனுடைய மனநிலை என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவனோடு ஓடுவதற்கு அவன் தகுதியானவனா என்பதை அறிந்து கொள்வதற்கு என் கண்களை மூடி நான் வலுக்கட்டாயமாய் போய் சிலரை நம்பி கைப்பிடித்த போது ஐ நெவர் நோ. நல்ல கவனிங்க, அவர் சொன்னார், இந்த உலகம் பயங்கரமான தாக்குதல் நிறைந்த உலகம். பலவிதமான தாக்குதல்களை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த தாக்குதல்கள் நேர ஒரு பிசாசா வருவதில்லை, அது ஒரு மனித ரூபத்திலே வரும். அந்த ரூபம் வரும்போதே மிரட்டுகிறதா, உன்னை எச்சரிக்கிறதா வராது. வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரும், ரொம்ப நம்பிக்கை ஊட்டுகிறதா வரும். அதை எடுத்துக்கொள்ளணும். அவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், $100 எங்களுடைய பணம், $1 என்னுடைய பணம் நைஜீரியாவுடைய, ஆப்பிரிக்காவோட அந்த கரன்சிக்கு என்ன பேர், நேராவா, ஓகே, 150 ரூபாய்க்கு சமானம். $1 நமக்கு வந்து 80 ரூபாய் கிட்ட வருது. ஆப்பிரிக்காவோட பணத்துக்கு 150 ரூபாய் வச்சாதான் எவ்வளோ வரும், $1. அவர் சொன்னார், நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கும்போது நான் $100 வந்து ஆப்பிரிக்கா பணத்தில் இப்படி
பிடிக்க முடியாமல் பிடிச்சி வச்சுருக்கேன். அதை அறியாதவன்ட்ட சின்னதாக $100 இவ்வளோ தக்கையாக ஒரு 10 நோட்டு அடங்கின ஒரு இல்லை ஒரே ஒரு பேப்பர் தான் $100. இது வேணுமா இதை இல்லை இது வேணுமான்னு கேட்டால் அவன் என்னத்தை தேர்ந்தெடுப்பான்? இவ்வளோ பணமா? நிறைய பேர் பார்வையில் with your looks you are being deceived, with the circumstance வெளியே பார்த்து நம்புற ஒரு ஆளுடைய நம்பத்துவத்தை அவன் நம்புறதற்கு அவன் பாத்திரமானா, அவன் நடுவழியில கவுத்து விடுவானான்னு தெரியாம நம்பாத. அவர் சொன்னார், நான் அப்படி பார்வையிலே அநேகரை நம்பி பல லட்சங்களை இழந்தேன். பேச்சிலே நம்பி பல ஊழிய வாய்ப்புகளை இழந்தேன். அந்த நபருக்குள்ளாய் மறைந்திருந்த வஞ்சகம் எனக்கு தெரியாது. பி கேர்ஃபுல் சர்ச். சபைதான். சில நேரம் சபையில் பார்க்க எனக்கு சிரிப்பாக வரும். இத்தனை வருஷம் சபைக்கு வரீங்க, ஒரு ஆள் அங்கேருந்து வரும்போது அவங்கள பிடிக்கலன்னா பக்கத்தில் இருக்கிற பையை உங்கள் பையை சேரில் வச்சுப்பீங்க, எடுக்க மாட்டீங்க. ஏன்? பைக்கா சேரு? சேரு கடியில் வைங்க பையன். யாருன்னா பக்கத்தில் உட்கார வரும்போது சொல்றது, ஆள் வருது. உனக்குள்ளாய் இருக்கிற கோபங்கள் காயங்களை வெளியாகற்று. Be generous, be genuine. நேசிக்க, உண்மையா அன்பு கூற. நான் சொல்றேன், ஒருத்த தீமையில தாமேல இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னாரு யோவான் 10 என்ன சொன்னாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரானே அன்றி வேற ஒன்றுக்கு வரான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பில்லை. நீ யாரை நம்பி ஓடிட்டு இருக்க? தனக்காக உன்னை பயன்படுத்துகிறவனுக்கு பின்னாடி போகாத. You will be deceived. You will be just halfway. உன் பழகிற நண்பன் உனக்காக அடிக்கப்பட ஆயத்தமா இருப்பானா, அவன் கூட பழகு. சரி, அவர் சொன்ன சில காரியங்களை நான் சொன்னேன். அதனால தான் பேரோடு சொன்னேன், போய் கேளுங்க, உட்கார்ந்து டீச்சிங்ஸை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, அறிவை வளர்த்துக்கோங்க. பிசாசுடைய தாக்குதல்கள் எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அவமரியாதை இருக்கிறதோ அந்த குடும்பம் ஏற்கனவே கீழே விழுந்து கொண்டிருக்கிறது, அந்த குடும்பம் உடைந்து கொண்டிருக்கிறது. Learn honoring. மரியாதை கொடுக்க சபை படித்துக்கொள். கடைசியா இந்த பார்ட்டியும் சொன்னார், கவனன்ஸ். ரொம்ப நல்லா பாடுவேன், அதை வியாபாரமாக்கினேன். அந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கணும். நான் நினைச்சேன் அது என்னோடதுன்னு நினைச்சேன். ஆண்டவர் இந்த தொண்டை குழியில லேசா கை வச்சார்னா ஐ எம் டன். எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இருக்கு. நான் உனக்கு ராகம் கொடுக்குறேன், நீ எனக்காக பாட்டு பாடுன. 2 பேருக்கு ஒப்பந்தம் இருந்தது. ஒப்பந்தத்தை மீறினால் ஆபத்து வரும் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. few things I should not have done. சில காரியத்தை நான் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லி அவர் பேசினதை கேட்டேன். நான் கவனி. இப்போ இந்த 2 தீர்க்கதரிசியும் சொல்லிட்டேன். ஒரு தீர்க்கதரிசி சபையை கட்டுறதுக்கு மலை மேலே போ, do some extras, bring the trees, மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுன்னு சொல்றார். இன்னொரு தீர்க்கதரிசி உன்னுடைய ஆலயம் எப்படி இடிக்கப்படுகிறது,
கட்டடமா இருந்தா பரவாயில்ல, கட்டடம் நல்லதா இருக்கு, ஆனா உள்ள இடிபாடுகள் இருக்கு. சாத்தான் உன் வாழ்க்கையை இடிச்சிட்டு இருக்கான், அவமரியாதை பண்ணாத என்று எச்சரிக்கிறதை கேட்கிறேன். ரெண்டுக்கும் நடுவுல சகரியா இருக்கார். முடிக்க போறேன். இவர் என்ன சொல்றார்? இந்த சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதுமே filled with words of confidence, நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. இந்த புக்கு ஃபுல்லா 12-14 அதிகாரம் இருக்கா? செக். 14 அதிகாரத்திலும் வாக்கு தத்தங்கள். நான் உங்க கூட தான் இருக்கேன், நான் உங்க நடுவுல தான் இருக்கேன், நான் சியோனுக்கு வைராக்கியம் கொள்றேன், நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், திரும்பவும் உங்களுடைய வீதிகளில் என்ன படியான சூழ்நிலைமைகள் இருக்கும், நான் உங்களை எப்படி நடத்துவேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்கு. நன்றாக கவனி. ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், இந்த 3 புத்தகமுமே 3 தீர்க்கதரிசியும் அடுத்து ஆகாய் தீர்க்கதரிசனம் சொன்ன சில மாதங்களில் 3 மாசத்திலேயே சகரியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. சகரியா தீர்க்கதரிசனம் சொன்ன சில வருஷத்துக்குள்ளாரியே மல்கியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த 3 பேரும் ஒரே காலகட்டத்தில் இருந்தவர்கள். இவங்க 3 பேர்ல இந்த சகரியா மாத்திரம் ஏன் ஆண்டவர் உன்னோட தான் இருக்கார், உன்னோட தான் இருக்கார், உன்னோட தான் இருக்கிறாருன்னு திரும்ப 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 இவ்வளோ என்ஃபசைஸ் பண்றார். நல்ல கவனிங்க. ஒரு ஆலயம் காக்கப்படணும்னா, ஒரு வாழ்க்கை காக்கப்படணும்னா முதல் காரியம், அடிப்படையான காரியம், வேதம் சொல்லுகிறது, உங்கள் சிந்தை காக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை காக்கப்படும். If your mind is filled with word, வார்த்தையினால். நிறைய நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய சிந்தை ரட்சிக்கப்படவில்லை. அதனால தான் திரும்பி திரும்பி கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, உங்கள் மனம் புதிராகிறதுனாலே டே பை டே ஒவ்வொரு நாளும் அதை ரட்சிப்புக்குள்ள நடத்து. பிசாசு ஒரு மனிதனை தாக்குறதுக்கு உள்ள வர வழி எது தெரியுமா? மைண்ட். நிறைய கலைகளை விதைச்சிருக்கிறான். சில நம்ம சொல்லணும், ஏன் இப்படி கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஆழமான சில களை விதைச்சி வச்சுருக்கான். சிலரை பற்றி, கணவனை பற்றி, மனைவிடத்தில் கணவனை பற்றி, கணவனிடத்தில் மனைவியை பற்றி, பிள்ளைகளிடத்தில் பெற்றோரை பற்றி, பாஸ்டர்களிடத்தில் விசுவாசியை பற்றி, விசுவாசிகளிடத்தில் பாஸ்டரை பற்றி களை விதைச்சிட்டான். அவங்களோட பிஹேவியரை பார்த்து 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 இந்த ஆள் இவ்வளோதான், இந்த அம்மா இவ்வளோதான், இவன் இவ்வளோதான், இவ்வளோதான், இதையே ரொட்டீனாக பார்த்தனால சில களை உள்ள மரம் மாதிரி வளர்ந்துருச்சு. அதனால தான் சகரியா என்ன பண்றாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஏன் பயப்படுறீங்க? நல்ல கவனிங்க. விசுவாசத்திற்கு விரோதமான சூழ்நிலைகளில் ஜனங்க போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதனால சகரியா சொல்றாரு, தேவன் உன்னோட இருக்கார், அவர் உனக்கு நன்மை தான் செய்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று மனதுக்குள்ளாய், எந்த மனதுக்குள்ள தேவ வார்த்தை திரும்ப 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 ஃபீட் பண்ணப்படலையோ அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நிச்சயமாய் தோல்விகள் வரும். த்ரூ யோர் மைண்ட், உன் மனதை வச்சு உன் வாழ்க்கையை நீ ஆசீர்வதிக்க முடியும். இதை உலகத்தாரே செய்கிறாங்க. மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூமெண்ட்டே இருக்குது. இதை நிறைய டீச் பண்ணுறாங்க. ஒரு ஃபுட்பால் கேமில் கூட பார்த்தா அந்த கோச் நின்றுட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பாராம், இதான் நடக்கும், இப்போ இதை பண்ண போகிறோம். அந்த மைண்டுக்குள்ளார ஃபீட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன செய்யுமா, அது உருவெடுத்து அது ஐயோ போச்சு அப்படி சொல்ல மாட்டான், இதை உட்காந்து அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரும் அதை செய்வாங்களா, அவங்களுக்கு சைக்காலஜியில் அது ஒரு ட்ரைனிங். வெறுமனே விளையாடுறதுக்கு மாத்திரம் இல்லை, உன் மைண்ட் பவரை கொண்டு ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம மூளை என்ன செய்யுமா, மூளையில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு முறை நம்பும்போது அதுல ஒரு கோடு மாதிரி மைல்டாக தெரியுமா. அது நம்மளோட இந்த கண்ணுக்கு தெரியாது,
ஒரு சின்ன கோடு. அந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லும்போது அந்த கோடு டார்க் ஆகிட்டே வருமா. அப்போ இட் கெட்ஸ் பவர் அண்ட் இட் ஹேப்பன்ஸ். தேவனுடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. இன்னைக்கு நீ நம்ம பார்க்கிறத வச்சு ஒரு ஆள் என்ன, ஒரு சூழ்நிலைமை என்ன, நன்றாய் கவனியுங்கள். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த மல்கியாவின் அனுபவம் வரக்கூடாதோ அவன் அதற்கு முன்பதாகவே சகரியாவின் அனுபவத்துக்கு வந்துடணும். ஆலயம் வாழ்க்கை இடிக்கப்படுற நிலைமைக்கு போகக்கூடாதுன்னா நீ சகரியாக்கு வா. சகரியால வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஸ்பீக் த வேர்ட். தேவன் அதில் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ரிப்பீட் ரிப்பீட் வார்த்தை. அதனால தான் எழுதி முன்னாடி கண்ணு முன்னாடி வச்சு இஸ்ரவேல் ஜனங்க கையில் ஒரு ப்ளூ ரிப்பன் கட்டியிருப்பாங்களா, அதை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உடன்பட்டவன் நான் என்று அவங்களுக்கு மைண்டு சொல்லுமா. தேவனுடைய வார்த்தை வசனத்தை அப்படி ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. உங்கள் கணவனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பொருளாதாரத்துக்காக, உங்கள் சரீர சுகத்துக்காக, உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்காக அந்த வசனத்தில் ஒரு நோட்டு போடுங்க. அந்த வசனத்தை எழுதுங்க. அதை திரும்பி 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 அந்த சூழ்நிலைமையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல, நம்மளை சோம்பேறி பட்டு சோம்பேறி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற, அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இலை உதிராதிருக்கிற மரம்னா சூழ்நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாதவன். ரொம்ப வெயில் அடிக்கிறனா காஞ்சி டொப்புன்னு கீழே விழ மாட்டான். இலை உதிரா ஸ்டெடியாக இருப்பான், மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில வசனங்களை பிடிச்சுக்கோங்க. கடனுக்கான வசனத்தை எடுத்து பிடிச்சுக்கோங்க. உங்க பலவீனத்துக்கான வசனத்தை எடுத்துக்கோங்க. அதை உங்க மைண்டுக்குள்ள ஃபீட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. அந்த கோடு அதிகமாய் 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 அது வாழ்க்கையிலே வரும். இட் வில் ஹேப்பன். ஒர்க். 3 தீர்க்கதரிசிகளை குறித்து சொன்னேன். ஒரு தீர்க்கதரிசி, என் வீடு பாழாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு ஓடி போறீங்களே, எழுந்து சபையை கட்டுவோம். இந்த நல்ல வேலைக்காக எத்தனை பேர் உங்கள் கையை கொடுக்குறீங்க? ஆமென். இந்த நான் சொன்ன எதுக்குமே என்னால் முடியாது. எனக்கே 80 வயசாகி போச்சு, எனக்கே 70 வயசாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, யூ கேன் டூ ஒன் பெஸ்ட் திங். தெய்வ சமூகத்திலே இதற்காக தினம்தோறும் ஜெபியுங்கள். சபை கட்டப்படுற நான் பார்க்கணும். எனக்கு சரீரத்தில் பலன் இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, என் குடும்பம் என் கூட ஓடலை. ஆனால் நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இதுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம பெருசாக நம்ம ஐடியா படிலாம் பண்ண வேண்டாம், ஆண்டோட சித்தப்படி செய்வோம். ஆமென். ஆண்டவர் நம்ம ஒன்று ஆரம்பிப்போம், ஆண்டவர் அதை அற்புதமாக மாற்றுவார். ஆமென். பட் எனிவே வில் ஸ்டார்ட். அதை தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த சபைக்கு அஸ்திபாரம் போடுகிறதே, என் போடப்படுகிறதே, என் கண்கள் காண செய்கிறீரே, நன்றி நன்றி. எத்தனை வருஷ ஜெபம் வீணா போயிடுமா? எத்தனை வருட தவிப்பு ஏக்கம் வீணா போயிடுமா? அநேக ஜாதி ஜனங்கள் இங்கே வருவதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். We are going to be established. Yes. Yes. Hallelujah. நீங்கள் அதை தான் வாசிச்சு பாருங்க. ஆகாயில சொல்லப்படுது, நீங்கள் இதை செய்ய, அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாரு.
இதை நீ செய், இதை ஆரம்பி, அதுக்கப்புறம் நான் உன் குடும்பத்தில் என்ன செய்கிறேன்னு பாரு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு பாரு, அதுக்கப்புறம் உன் வீதிகளில் என்ன நடக்கும் பாரு. அடுத்து சகரியாவிலே சொல்கிறா, திரும்பவும் ஆடல் பாடல் சத்தமும் ஜன கூட்டமும் உன் தெருக்களிலே பெருகி இருக்கும். ஹalleluya hallelujah rabala shanda rabala rikapona mana ribona manama rikatatanamo. நான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு என் கையை கொடுக்க போகிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட போகிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறேன். நான் இந்த வேலை நடக்கிற வரைக்கும் என்னால் ஒரு வருமானத்தை நான் கொண்டு வர போகிறேன் இந்த ஆலயத்திற்கு. ரபாலா சந்தா ரபா ரிகா ஐம் கோனா பிரிங் சம்திங். ஓ ரபா திஸ் திங். இந்த ஒரு தனிப்பட்ட தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்கு. நீங்கள் அதனால தான் சொன்னேன், போய் படித்து பாருங்கள். இந்த வேலையை செஞ்சவங்களுக்காக சகரியாவில் நான் என்ன செய்யறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் எருசலேமுக்காக வைராக்கியம் கொள்ளுவேன். ஆண்டவர் இதுவரைக்கும் நடந்து போக பண்ணின தீமைகள் இந்த ஒரு காரியத்தில் தான் மாறும்னு வேதம் சொல்லுது. ஓ ரபாலா சந்தா ரபோலபா ரகபாத. தடுக்கிற எந்த சத்ருவுக்கும் இடமில்லை. சொல்லுங்க, இதுக்கு மேலே இதை தடுக்கிறதற்கு சாத்தானுக்கு இடமில்லை. ஓ ரபாலபா ரிகத்தா. இந்த வேலை இந்த வாரத்தில் ஆரம்பமாகட்டும். அதற்கான காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுத்தப்படட்டும். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும். ஓ ரபாலா சந்தா ரபா ரிகத்தா தரமோனபா ரிகத்தா தனமோனபா ரிகத்தா தரபோலமனா Shandarabola baraba rabalaba. Lord, make it happen, oh God. Rabala shandarabalaba rikatatarabo. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா பின்னடைவுகளும் மாறட்டும். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஆரம்பித்த பிறகு பாருங்கள், நான் சாட்சிட்டு சொல்கிறேன். இந்த சபையை நாம் கட்ட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. திடீரென்று ஒரு ஸ்தாபனம் வந்து, நாங்கள் இடம் உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் சபை கட்டி தருவோன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கட்ட ஆரம்பித்தப்போ அவங்களோட எஸ்டிமேட் ரொம்ப சின்னது, ரொம்ப இதை விடையும் சின்னதாக அவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் பிளான் பண்ணி ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சாட்சியாக சொல்வேன். இதை கட்ட ஆரம்பித்த நாள்லேருந்து இதோட பிரதிஷ்டை வரைக்கும் யாருன்னே தெரியாத யாரோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட வந்து இதற்கானதை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய காரியத்திற்கு ஆண்டவர் செய்வார். தேர் இஸ் ப்ரொவிஷன் தேர். கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். நான் என்ன உண்மையிலே அந்த நேரத்தில் என்ன நினச்சேன், இப்படி தான் பணம் வந்துட்டே இருக்கும் போலன்னு நான் நினச்சேன். சபை வேலை முடிஞ்சோடனே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் ஆண்டவருடைய காரியத்தை பார்த்து கொள்வார். உண்மையாக இந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?